கொள்ளணும். என்னுடைய தேவையான அறிவு உலமாக்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆன் ஹதீஸ ஃபிக்ஹ தஃப்சீர மிக விரிவாக படிச்சிருக்கிறார். நான் ஒரு பாமரன், நான் ஒரு கடல் தொழில் செய்யக்கூடியவர், நான் ஒரு விமானத்தில் வேலை செய்யக்கூடியவர், நான் ஒரு சாதாரண கூலி வேலை செய்யக்கூடியவர், நான் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுடைய வியாபாரம் செய்யக்கூடியவர். எனக்குள்ள மார்க்கம் என்ன? ஈமான், மார்க்கத்துடைய அறிவு, இது ரெண்டும் பெரலலாக போக வேணும். ஈமானையும் பலப்படுத்திக் கொள்ளணும், அதுக்கு மஸ்ஜிதுடைய சூழல், இல்ம அதிகரித்துக் கொள்ளணும். இல்முன்றது விசாலமான இல்ம மதரசாக்கள் அல்ஹம்துலில்லாஹ் கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்றைக்கு 10,000 உலமாக்கள் 30,000 மாணவர்கள் இது ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். 10,000க்கும் கூட தான் உலமாக்கள் இருப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஜமியத்துல் உலமா 9,250 உலமாக்கள் பதிவாக இருக்கிறார்கள். அப்ப உலமாக்கள் 10,000க்கும் மேல, ஹாஃபிஸ்கள் 5,000க்கும் மேல, ஆலிம் ஹாஃபிஸ்களாக உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்ப மார்க்க விஷயத்தை கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு அல்லாஹ் பல வழிவகைகளை எங்களுக்கு செஞ்சு தருகிறார். ஒரு நிகழ்வு மார்க்க தெளிவொன்று இல்லாமல் போகும் பொழுது எப்படி அபாயம் ஏற்படும் என்றதுக்கு ஒரு 2-3 உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக இதை கருத்து கெடுங்க. மார்க்க அறிவும் எவ்வளவு முக்கியமானது. 2 சஹாபாக்கள் பிரயாணத்தில் இருந்தாங்க. 2 பேரும் குளிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருந்தாங்க. அப்ப தயமும் செய்யணும். தயமும் செய்யறதுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஆயத்தை இறக்கி இருக்கிறான். ஃபைலம் தஜிது மாஅன் ஃபதயம்மு ஸஈதன் தய்யிபா, புழுதி உள்ள சுத்தமான மணல்ல நீங்க என்ன செய்யுங்க? தயமும் செய்யுங்க என்று குர்ஆன் சொல்லுது. ஃபம்ஸஉ பிவுஜூஹிக்கும் வஐதீக்கும், உங்களோட முகத்துக்கும் கையும் தான் தடவி கொள்ளணும் என்ற இந்த ஆயத்தும் இறக்கப்பட்டில்லை. அப்ப எப்படி செய்யணும் என்பது இன்னும் வராத காரணத்தினால அம்மார் என்ற சஹாபி மண்ணுள்ளுக்கு அப்படி பிறண்டாரு. தலையிலிருந்து கால் வரைக்கும் மண்ணை போட்டுக் கொண்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அப்படி செய்யறது இல்லை, நான் தான் இது செய்ய மாட்டேன்ட்டாங்க. அப்ப ஏன் இது? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எந்த முறையில இதை செய்யணும்? உதாரணமாக தொழுகை அல்லாஹ் தஆலா கடமையாக்கினார். மேராஜில தொழுகையை கடமையாக்கி அடுத்த நாள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி அவர்களுக்கு இமாமத் செஞ்சார்கள். யார் இமாமத் செஞ்சது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 5 நேர தொழுகைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2 நாள் இமாமத் செஞ்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி என்று, நான் என்ன எப்படி தொழ கண்டீர்களோ அப்படி தொழுங்க என்று சொல்லி மட்டும் இல்லாமல் மெம்பர் மேல ஏறி நபி அவர்கள் தொழுகையை செய்து காண்பித்தார்கள். சஹாபா யாரும் தொழுகையில பிழை விட்டா சல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி, உன்னோட தொழுகை சரியில்லை திருப்பிக்கோ என்று அதே நபி அவர்கள் கண்காணிச்சு ஒவ்வொரு ஷர்த்து ஃபர்தையும் சுன்னத்தையும் நபி அவர்கள் வகைப்படுத்தி உம்மத்துக்கு தொழுகை அழகாக முறை எப்படி தொழுகையை அழகாக விட்டுட்டு போனார்களோ ஒவ்வொரு கடமைகளையும் நபி அவர்கள் இப்படிதான் செஞ்சு போயிருக்காங்க. அப்ப அதுல ஒன்றுதான் தயமும். அந்த தயமுக்கு தெளிவில்லாத காரணத்தினால் இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. உடனே நபி அவங்கள்ட்ட போனோன்னு ஒரு அடி அடிச்சு முகத்துக்கு, ஒரு அடி அடிச்சு கைக்கு தடவி கொண்டா தயமும் போதும். அது பிறகு குர்ஆனுடைய ஆயத்தை. அப்ப இங்கே சஹாபாக்கள் 2 பேர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அம்மா. அங்கே இந்த எப்படி தயமும் செய்யணும் என்றது தெளிவில்லாத காரணத்தினால் அவர் போட்டு தண்ட மண்ணில் அப்படி பெறல வேண்டிய நிலைமை உண்டாயிடுச்சு. அது பிறகு தெளிவு பெற்று இந்த விஷயத்தை செஞ்சு கொண்டார். ஒருவர் குளிப்பு கடமையாகுது ஒரு பிரயாணத்துல, இப்ப குளிக்கணும், என்ன செய்யறது என்றது தெரியாம 2 பேர்கிட்ட ஃபத்வா கேட்டோன்னா 2-3 பேர் சொன்னாங்க, உன்னோட தலையில காயமா இருக்குது, பெண்டேஜ் போட்டு இருக்குது, என்ன செய்ய, நீ குளிச்சுதான் ஆகணும் என்று சொல்லி அவர் குளிச்சு அதே இடத்துல மௌத்தா போயிட்டார். அப்ப மார்க்கம் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், அறியாததை நீங்க அறிந்து கொள்வதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா உங்களுக்கு ஒரு வழிமுறையை இன்னைக்கு தந்து வச்சிருக்கிறான். அகில இலங்கை ஜமியத்துல் உலமா திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும்
உங்களுக்கு ஒரு ஹாட்லைன் ஒன்று ஏற்பாடு செஞ்சு அதுல நீங்க ஃபத்வா கேட்டு தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இலகுவான ஒரு முறைய அவர்கள் உங்களுக்கு கையாண்டு தந்திருக்கிறார்கள். இப்ப இத நீங்க நடைமுறைக்கு எடுத்துக்கொண்டா அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு லேசாக இருக்கும். ஜமியத்துலமாவுடைய இந்த சேவை மிக சிறப்பானது. இதுல 0117490420490 இதுல உங்களுக்கு 10 மணில இருந்து 4 மணி வரைக்கும் உலமாக்கள் அங்க அமர்ந்து இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையான மசாயில்களை யாராக இருந்தாலும் தொடர்பு கொண்டு அது விவாதம், தர்க்கம், பிரச்சனை, ஃபித்னா அதுக்காக இல்ல மார்க்கம் கேட்கறது. மார்க்கம் கேட்கறது எதுக்காக வேண்டும்? தண்ட வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறது. அப்ப நான் இன்றைக்கு எல்லாத்தையும் எனக்கு பேச இயலாது. நாங்க அடிப்படையான சில விஷயங்களை தான் உங்களுக்கு இங்க நான் தொகுத்து தருகிறேன். அதுல நான் ஒன்று சொல்றேன், மார்க்கம் திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்கம் மிக லேசானது. அல்லாஹ் இலகுவான மார்க்க தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரியான முறையில் வழிநடத்தியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சில இடங்கள்ல இத கஷ்டமாக்க முயற்சி எடுக்கிற நேரத்துல நபி அவங்க இல்ல அப்படி கஷ்டமாக்கி கொள்ள வேண்டாம் என்று வழிகாட்டி இருக்கிறாங்க. அதே நேரத்துல அந்த அந்த மார்க்க விஷயத்துல தெளிவில்லாத நேரத்துல சில தவறுகள் ஏற்பட இடம்பாடு இருக்குது. அதனால மார்க்க விஷயத்தை தெளிவாக பெற்றுக்கொள்ளணும். ஈமான் ஒரு பக்கம் உறுதியாக இருக்கணும், இல்லைன்னா அதுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்படும். அதே நேரத்துல மார்க்க விஷயத்துல தெளிவாக இருக்கணும். அதுலயும் வரக்கூடிய நேரத்துல பிழை ஏற்படும். எந்த அளவுக்கு பிழை ஏற்பட்டுச்சுன்னா, குளிக்கக்கூடியவர் தயமம் செய்ய வேண்டிய இடத்துல குளிங்க என்று மார்க்கம் சொல்ல போயிட்டு அந்த குளிச்சவர் மௌத்தாகிட்டார். நீ முல்லா கத்ர ஈமான், அறப்படிச்ச ஆலிம் ஈமானுக்கு ஆபத்து. இது யாருக்கு நடந்தது? நபியுடைய காலத்தில். சில விஷயங்கள் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் ஏற்படுத்துறது என்னத்துக்குண்டா உம்மத்துக்கு படிப்பிருக்காங்க. இந்த வார்த்தையை என்ன வச்சுக்கோங்க, நபி அவர்களுடைய காலத்துல சில விஷயங்களை அல்லாஹ் நபி அவர்கள் ஊடாக ஏற்படுத்தியிருப்பான், இல்லைன்னா சஹாபாக்கள் ஊடாக ஏற்படுத்தியிருப்பான். எதுக்கு? உம்மத்துக்கு நபி முன்னிலையில அதுக்குள்ள தெளிவை பெற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி.